கொள்ளை நோய், யுத்தம், பஞ்சம், இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருப்பதை நாம் இந்த நாட்களிலே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த 2020 ஆண்டு 2020 நமக்கு மிக பெரும் ஆபத்தாக இருந்தது. நாம் நம் உறவினர்களை, அன்பிற்குரியவர்களை இழந்தோம். அப்பொழுது எல்லாருடைய சிந்தனையும், வாழ்க்கையில் என்ன இருந்து என்ன பிரயோஜனம், நம்முடைய உற்ற துணைவர் இல்லை நண்பர் நாம் இழந்து விட்டோமே என்று. எனக்கும் அந்த டிசீஸ் எப்போ வரும், இந்த மாதிரி பயந்த ஒரு சூழலில் நாம் இருந்தோம். முதல்ல நம்ம நினைச்சோம் அது சைனாவில் தான் வருது, இந்தியாவுக்கெல்லாம் வராது, அப்படி கூட யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் இந்தியாவிலும் அது வந்தது. இப்பொழுது நாம் யுத்தத்தின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே பைபிள் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முக்கியமாக எரேமியா, எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகள், பைபிளில் பெரிய தீர்க்கதரிசிகள்னா இறைவாக்கினர் என்று சொல்லுவார்கள். இல்லை என்றால் வரும் நாட்களிலே சம்பவிப்பதை சொல்லுகிறவர்கள். அப்படி என்றால் இந்த நாளிலே நான் வரும் நாட்களிலே சம்பவிப்பதை சொல்லுகின்ற ஒரு தீர்க்கதரிசியாக உங்கள் முன்னால் நிற்கவில்லை. ஆனால் பைபிளில் ஏற்கனவே சொல்லி இருப்பதின் அடிப்படையில் இது சம்பவிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முக்கியமாக அந்த எரேமியா தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த ஜனங்கள் மிக கேவலமான பாவங்களை செய்து அவர்களுடைய பாவங்கள் அதிகமாக பெருகினதினாலே அழிவுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன எல்லாம் அழிவு வருகிறது என்றால் கொள்ளை நோய், யுத்தம், பஞ்சம், இந்த மூன்றும் வரப்போகிறது என்று சொல்லுகிறார். பொதுவாக தேவ கோபத்தின் வெளிப்பாடாக பைபிள் இதை சொல்லுகிறது. ஆக இந்த சம நாட்களிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் தேவ கோபத்தின் வெளிப்பாடு என்பதற்கு பைபிள், அதாவது திருமறை, பல ஆதாரங்களை தருகின்றது. அது என்னதான் சொல்லுதுன்னு நான் இந்த நாளிலே முக்கியமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். கொள்ளை நோய்கள், யுத்தம், பஞ்சம், இவைகளெல்லாம் தேவ கோபாக்கினை என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த கொள்ளை நோயினால், பஞ்சத்தினால், யுத்தங்களினால் மரித்து போகிறவர்களெல்லாம் தேவத்தின் தண்டனைக்குரியவர்களா என்று நம்முடைய இதயத்திலே ஒரு கேள்வி வருகிறது. திருமறை அதை மறுக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுகிறார்கள், அங்கே கோபுரம் இடிந்து விழுந்து செத்து போனாங்க, அதே மாதிரி பிலாத்து சிலரை கொன்று போட்டான், அவருடைய இரத்தத்தை இங்கே கலக்கினான், இப்படியெல்லாம் இயேசுவிடம் சொல்லுகிறதை கேட்டபோது இயேசு சொன்ன காரியம், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே மடிந்து போவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆக இந்த காலத்திலே ஒருவேளை கொள்ளை நோயினால், பஞ்சத்தினால் மரித்தவர்களெல்லாம் பாவிகள் என்று சொல்லுகின்ற காரியத்தை திருமுறை ஒருபோதும் சொல்லவில்லை. நாம் ஏற்கனவே கொள்ளை நோயை கடந்து வந்திருக்கிறோம். கொள்ளை நோயை கடந்த சூழ்நிலைகளிலே நாம் முதல் நினைத்தோம் நமக்கு வராது என்று, வந்த பின்பு நாம் எப்படியாவது தப்பி விடுவோமா, தப்ப முடியாதா, இந்த பயங்கள் எல்லாம் இருந்தது. பலமானவர்கள் இல்லாமல் போனார்கள். ஒருவேளை பலவீனமானவர்களாகிய நாம் இந்த நாளிலே உயிரோடு இருப்பது அது ஆண்டவருடைய கிருபை. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது யுத்தத்தின் செய்திகள் கடந்த ஒரு சில வருடங்களாகவே வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே அது தீவிரமடைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை, நம்மை அது ஒன்றும் செய்யாது என்கின்ற ஒரு சின்ன நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆனாலும் கேஸ் சிலிண்டர் தீர்ந்து விடுமோ, பெட்ரோல் கிடைக்காதோ என்ற சூழ்நிலையிலே அநேகர் கேஸ் சிலிண்டரை வாங்கி பதுக்கி வைக்க ஆவலாயிருக்கின்றனர். பெட்ரோல் வாங்கி வீட்டில் கேனாக நிறைக்கணும், இந்த மாதிரி தாட்ஸில் எல்லாரும் அப்படித்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும், இதை குறித்து திருமறை என்ன சொல்கிறது என்பதை தொடர்ந்து நாம் சிந்திப்போம்.
ஆக யுத்தத்தின் காலத்திலே நாம் இருக்கிறோம். இதற்கு பிறகு பஞ்சம் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன் வாய்ப்புகள் இருக்கிறது என்றால், அதற்கு ஒன்று, உக்ரைன் இந்த உலகத்திற்கு முக்கியமான கோதுமை விளைச்சல் அதிகமாக நிறைந்த இடம். இந்த நாட்களிலே அங்கே விவசாயமே நின்று போன சூழலை நாம் அங்கு பார்க்கிறோம். ஆக ஒரு முக்கியமான கோதுமை விளையும் பூமியிலே கோதுமை விளையவில்லை. அது ஒரு பக்கம் இருக்க, யுத்தத்தினால் வரக்கூடிய ஏர் பொல்யூஷன், அதாவது காற்று மாசடைவதால் காற்றிலே இந்த கெமிக்கல்ஸ், நிறைய எரிபொருட்களிலிருந்து வரக்கூடிய பெரிய பெரிய குண்டுகளிலிருந்து, அதைவிட நம்முடைய ஈரானில் எண்ணெய் கிணறுகள் எரிகின்றன. ஒருவேளை நாடும் இது அவருடைய ட்ரெஷர் என்று நினைத்தால் அது நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு. இந்த ஃபாசில் ஃபியூயல் இது இட்ஸ் அ குளோபல் ரிசோர்ஸ். நாம் அதை இழந்து கொண்டிருக்கிறோம். இழப்பே நமக்கு பெரிய ஒரு நஷ்டம். அதைவிட பேரிழப்பு என்ன நாம் சந்திக்க போகிறோம் என்றால், அந்த எரிந்த புகை மேகத்தின் வழியாக கண்டிப்பாக இந்தியாவையும் வந்தடையும் என்பதற்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லலாம் என்ன மாதிரி இம்பேக்டை உண்டாக்க போகிறது? ஒருவேளை நம் கண்களிலால் காண்கின்ற மாற்றங்களை அது உண்டாக்காமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த ஆசிட் ரெயின் போன்று நிலத்தின் குவாலிட்டி, அதனுடைய சத்துத்தன்மையை அது இழப்பதற்கு, நிச்சயமாக அதனுடைய குறை உண்டாகிறதற்கு இவைகள் காரணமாக இருக்கலாம். எனவே வரும் நாட்களிலே இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்க, யுத்தத்தின் மூலமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் இணைந்து ஒருவேளை பஞ்சம் நம் அருகில் வந்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையிலே நான் எப்படி என்னை காத்து கொள்ள வேண்டும், இந்த உலகிற்கு நான் எப்படி பயனுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று திருமறை சில காரியங்களை சொல்லுகின்றது. அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தொடர்ந்து நாம் சந்திக்கலாம். நன்றி.